சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி கறி குழம்பு தான். சனிக்கிழமை நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடையும் ஒரு சேவலும் அத்தை வந்து பிடிச்சி கமுத்து வச்சுட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் தூங்கி இருந்துச்சோன்னே அதை கொண்டுட்டு போய் கடையில் கொடுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவலும் அத்தை மாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெடைக்கோழியும் கொடுத்தாச்சு. சண்டே அப்படின்னாவே நம்ம வீட்டில் நான்வெஜ் இருக்கும் சரின்ட்டு அதுக்கு பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டே வந்து அரிசி ஊற வச்சு நம்ம கிரைண்டர்லேயே வந்து ஆட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறதே இல்லை, கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறது. அப்படியே கறியை பார்த்தோன்னே மனசுக்கு ஒரு திருப்தியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு குண்டா நிறைய இருந்துச்சா, சரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி மசாலாலாம் நல்லா வறுத்து போட்டு மணக்க குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு மசாலாலாம் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். மல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், அது கூட 2 வரமிளகாலாம் நல்லா போட்டு வறுத்தணும். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அரிசி போட்டு நல்லா வறுத்தோன்னா குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காக வரும். பெரிய வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் நல்லா போட்டு வறுத்து அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடணும். இன்னும் நம்ம உரல்கல்ல ஆட்டி வச்சோன்னா குழம்பு அப்படி கம்மன்னு மணக்க நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். கறி அறுத்துட்டு வரதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மசாலாலாம் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணி ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் கறியே வந்துச்சு. உடனே அடுத்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா தாளிச்சு விட்டுட்டேன். குக்கரில் வந்து தாளிச்சு தான் விட்டுட்டேன் தவிர அதில் வந்து ப்ரெஷர் போட்டு நான் வந்து செய்யலை. ஏன்னா அந்த குக்கர் மூடி வந்து கொஞ்சம் ரிப்பேர், அதனால் மூடி போட்டு வேக வச்சுருந்தேன். எப்பயும் போல் நம்ம கறி தாளிப்போம்ல, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளிலாம் போட்டு நல்லா வந்து கறியெல்லாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு எப்போ சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா பரட்டி விட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. அது நாட்டுக்கறி குழம்பு கிராமத்து ஸ்டைலில் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி வச்சுட்டேன். எத்தனை குழம்பு வச்சாலும் இந்த நாட்டுக்கறி குழம்பு அப்படிங்கிறது அது ஒரு தனி ருசி தான். அது இந்த இட்லிக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாட்டை விடவே இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, அப்புறம் அந்த பச்சரிசி சோறு இருக்குதுல்ல அது வந்து நல்லா பொங்க வச்சு பொங்க சோறு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி சாப்பாட்டுக்குலாம் அந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா புசுன்னு சாஃப்டாக குஸ்பு இட்லி மாதிரி இட்லி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னங்க சுட ரெடியான அந்த நாட்டுக்கறி குழம்பு ஊற்றி எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டோம். உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். இந்த நாட்டுக்கறி குழம்புக்கு உங்களுக்கு டிஃபன் ஐட்டம் செஞ்சு சாப்பிட பிடிக்குமா இல்லை சாதத்தில் ஊற்றி சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.